இது வரைக்கும் நீங்கள் எப்படி சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை ரத்தமாக மாற்றலாம், எப்படி தண்ணி குடித்தா அந்த தண்ணியை ரத்தமாக மாற்றலாம், எப்படி தூங்கினா அந்த தூக்கத்தை ரத்தமாக மாற்றுறது, எப்படி மூச்சு காற்று எடுத்தால் அதை ரத்தமாக மாற்றுறது, எப்படி உழைச்சா ரத்தமாக மாற்றுறதை பற்றியெல்லாம் பார்த்தீங்க. இந்த மாதிரி பஞ்சபூதங்களில் ஏற்படுற அந்த நோயை பஞ்சபூதத்தில் ஏற்படுற கரெக்ஷன் மூலமாக, சரி செய்கிறது மூலமாக நம்ம குணப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பஞ்சபூதத்தை எப்படி ரத்தமாக மாற்றுறதுங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் அதை செய்கிறீங்க. யாரெல்லாம் இதை கடைபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் குணமாகும். நீங்கள் உங்கள் நோயை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், முடி கொட்டுறதுலேருந்து தலை சம்மந்தப்பட்ட, கண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும், காது சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும், மூக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும், வாய் பல்லு நாக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும், தொண்டை சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும், தைராய்டு சம்மந்தப்பட்ட நோய்கள், இருதயம் சம்மந்தப்பட்ட ரத்த அழுத்தம், பிபி அப்படின்னு சொல்கிற இருதய சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும், ஹார்ட் அட்டாக்கு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட வீசிங், நெஞ்சு சளி, மூச்சடைப்பு, ஆஸ்துமா, டிபி, கேன்சர் ஆகிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், வயிற்றில் கட்டி இருக்குது, கொழுப்பு கட்டி இருக்குது, ரத்த குழாயில் கொழுப்பு கட்டி இருக்குது, இந்த மாதிரி எல்லா நோய்களும், பித்தப்பையில் கல் இருக்குது, லிவர் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட, யூரினரி பிளாடர் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், மனசில் தோன்ற கவலை, பயம், டென்ஷன், இந்த மாதிரியான மன ரீதியான எல்லா நோய்களும், மூட்டு முழங்கால் வலி, கைகால் வலி, தலைவலி, ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, இந்த மாதிரி எல்லா வலிகளும் குணமாகும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போகும். சரவாங்கி, ஹெரண்யா, இந்த மாதிரி 99% நோய்கள் இந்த மருத்துவத்தில் குணமாகும். மிச்சம் இருக்கிற 1% விபத்து நடக்கிறது, ஆக்சிடென்ட் ஆயிடுது, பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து யாராவது குத்திடுறாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டுறாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி வேறு வழியே இல்லாத போது மட்டும் நீங்கள் மருத்துவத்தை தேடி போனால் போதுங்க.